ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா வந்து கார்த்தி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து குருவரன்கிட்ட சொல்கிறாங்க. குருவரனும் அந்த ஹோட்டலில் போய் தேடி பார்க்குறாங்க. அப்போ அந்த மேனேஜர் வந்து அவங்க குருவரன் விசாரிக்கிறதா அவர் பார்த்துருந்தாரு. உடனே பார்த்தோம்னா அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்துல மறைஞ்சிக்கங்க, அவங்க தேடி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கவும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குருவரன் வந்து எல்லா ரூம்லேயும் தேடி பார்க்குறாங்க. இப்போ எங்கேயுமே இல்லை. உடனே வந்து பார்த்தோம்னா அப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் வந்து மாயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை அவன் அதுக்குள்ளேயும் வந்து எங்கேயாவது போயிருக்க முடியாது, அங்கே தான் இருப்பான், நீங்கள் நல்லா தேடி பாருங்க. அப்படிங்கும்போது இல்லை மாயா, நம்ம எந்த ஆதாரம் இல்லாமல் இதுக்கு மேலே அங்கே வந்து தேடி பார்த்தோம்னா அப்புறமா வந்து நம்மளுக்கு தான் ரிஸ்க் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திட்டு வந்து அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, நான் இப்போவுமே வந்து உங்கள் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அப்படிங்கும்போது இல்லை எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிட வேண்டாம், சொன்னாக்கி தேவையில்லாமல் என்னதான் போட்டு திட்டுவாங்க. அப்படிங்கும்போது இல்லை சார், நம்ம சொல்லிடலாம், தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துருப்போது. அப்படிங்கும்போது நான் தான் சொல்கிறோம்லாம், சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நேரத்தில் புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்திட்ட ஒரு திட்டத்தை போடுறாங்க. சாருவை ரகுராம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லி இதுக்கு மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே சாருவை அழைச்சிக்கிட்டு பத்மாவும் மகாலிங்கமும் வராங்க. அப்போ சாரு வந்து கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரிக்கு வராங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு விபத்தில் கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதையும் எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ நம்பிடுறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சாருவோட இந்த நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரணம், சாரு வந்து நம்ம கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமு கிட்ட கேட்கவும் அப்போ ரகுராமும் சொல்கிறாங்க, ஆமாம் சாருவோட நிலைமைக்கு நானும் தான் ஒரு காரணமாயிட்டேன், அதனால் அவள் ஆசைப்பட்டபடியே கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகிக்கு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் காரணம் அத்தையாக தான் இருக்கும், அவங்க தான் வேணும்ட்டே சாருவங்க அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா நேராக பத்மா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாரை தான் அழைச்சிட்டு வந்தாலும் சரி தான், ஆனால் உங்களுக்கு வந்து நான் தான் மருமக அப்படின்னு சொல்லவும் அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா சாருவும் பத்மாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாருக்கு வந்து நல்லாவே கண் தெரியுது. இது தெரிஞ்சுக்காம எங்கள் ரகுராம் வந்து அவங்க ஏமாந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சாரு வந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் வந்திருக்கிறா. கண்டிப்பாக என்ன திட்டமாக இருக்கும், சீனுவை அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறா, ஆனால் அவளுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதை தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தனாக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தனாவும் கதிரும் சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ உண்மையிலேயே வந்து அவளுக்கு கண்ணு தெரியாமல் தான் இருக்குதா இல்லை கண் தெரியுதான்னு கேட்கும்போது அதை நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து மெதுவாக போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது சாரு வந்து அவங்க செல்லில் வந்து அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மாயா வந்து ஜன்னல் வழியாக பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, உனக்கு கண்ணு நல்லா தெரியுதா, அப்போ இதெல்லாம் உங்கள் திட்டம் தானா, கண்ணு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு பெரியப்பா கிட்ட இந்த மாதிரி ஃபீல் பண்ண வர வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அசால்ட்டாக நுழைஞ்சிட்டீங்க, இதுதான் உங்களுடைய பிளானா, நீங்கள் என்ன தான் பிளானை போடுங்க, ஆனால் கடைசியில் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை, இன்னும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயா வந்து ரொம்பவே வந்து அவங்க சாருவை கவனிக்கிற மாதிரிக்கு நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாருட்டு சொல்கிறாங்க, இந்தா சாரு, உனக்காக வந்து நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதை சாப்பிட்டு சாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே சாருவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பிளேட்டில் வந்து மூடின மாதிரிக்கு இருக்குது. அப்போ பத்மா அவங்க வந்துருந்தாங்க. எதுக்காக அங்கே இப்போ வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாருக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவளை கவனிச்சுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவனிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது என்னத்தை நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சாரு மேலே எனக்கு கோவம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அவளுக்கு இப்போ கண்ணு தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அவளை கவனிச்சுக்கிடணும்ல, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளா வந்திருக்காளா, அதனால தான் அவளுக்கு சாப்பிட்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பிளேட்டில் உள்ளதை அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ சாருக்கு வந்து இந்தா சாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் வச்சு அவங்க கையை அதில் வைக்கிறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சாப்பிடாத பொருள் எல்லாம் வந்து அந்த பிளேட்டில் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா வந்து இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும் போதே தனா வந்து பத்மாவை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஐயோ, சாரு வந்து சாப்பிடக்கூடாது, இப்போ என்ன பண்ண போகிறாலே தெரியலையே, அவளுக்கு கண்ணு தெரியும், அதனால இது வந்து அவள் சாப்பிடாம தான் இருக்க போகிறா, ஆனால் அதை வச்சு இவ கண்டுபிடிச்சிடக்கூடாது, இப்போ என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவே பத்மா இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து சொல்கிறாங்க, சாரு சாப்பிடு சாரு, உனக்காக நான் வந்து சுட சுட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், சூட ஆறிடாமல் சாப்பிடு சாரு அப்படின்னு சொல்லும் போது சாருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, சாப்பிடாத ஒரு பொருளை கொண்டுங்க வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு உயிரை
வாங்கிட்டு இருக்கால, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, என்ன சாரு உனக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீ என்னென்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியே, சாப்பிடு சோறு அப்படிங்கும்போது சாருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இங்கே பார்த்தோம்னா பத்மா ஓடி வராங்க. ஓடி வந்ததுமே சாரு சாப்பிட்றதுக்காக போகும்போது உடனே பத்மா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இங்கே பாரு மாயா, தேவையில்லாதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு திட்டவும் உடனே மாயாவும் இந்த தடவைனா நீங்கள் எஸ்கேப் ஆகியிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை என்கிட்ட கையும் கொள்ளாமல் மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பவும் உடனே வந்து பத்மாட்ட வந்து சாரு சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் மட்டும் கரெக்டான இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கிடுங்களேன், இதை வந்து என்னை சாப்பிட வச்சுருப்பா, நல்ல வேலையாக நீங்கள் வந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க, ஒருவேளை அவளுக்கு வந்து உன் மேலே ஏதோ டவுட் வந்திருக்குது, உனக்கு கண்ணு தெரியுமோன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் அவள் இதெல்லாம் பண்ணியிருப்பா, இவட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், கண்ணு தெரியாமல் நடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் போலுக்கு, அதுவும் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவகிட்ட ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து காரில் எங்கேயோ போகிற மாதிரிக்கு அவங்க காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக அவங்க வெளியே வராங்க. அப்போ ரகுராம் வந்து தற்செயலாக அவங்க திரும்பவும் அவங்க கார்த்தி அங்கே நிற்கிறத பார்த்துருந்தாங்க. இது என்னது பார்த்தாக்கி கார்த்தி மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அதிர்ச்சியோட பார்க்கவும் கார்த்தி கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. ரகுராம் உடனே வந்து காரை திருப்பி அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தி வந்து அந்த இடத்துல காணலை. அப்போ ரகுராமுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது, ஒருவேளை கார்த்தி தான் இறந்து போயிட்டானே, ஆனால் இப்போ அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது, உண்மையிலே நம்ம கார்த்தியை தான் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கு வந்து சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தோடய அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ரகு என்னாச்சுது, வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ ஜானகியும் மாயாவும் அங்கே வராங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, கார்த்தியை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே வந்து மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சியோட கேட்குறாங்க. இப்படி ரொம்பவே வந்து பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.